வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஜோதிடத்தில நம்மளுக்கு அடிப்படையா கோச்சார பலன்கள் பார்க்குறோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, லக்னத்தின் அடிப்படையில, கட்டத்தின் அடிப்படையில நம்ம தசாபுத்தியின் அடிப்படையில பலன்கள்லாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஜோதிடத்திலே சில மறைஞ்சிருக்கக்கூடிய யோகம் தரக்கூடிய பலன்கள நம்ம இப்ப பார்க்க போறோம். சிறந்த ராஜ யோகம், அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய இது போன்ற பலன்கள நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப, நம்மளோட வாழ்க்கை மிகவும் அமோகமாகவும், சிறப்பாகவும், நம்ம வாழ்வியல் தேவைகள், பொருளாதார முன்னேற்றம், குடும்ப உறவு எல்லாமே வலுப்படுறதுக்கு, இது போன்ற தசாபுத்தி அமைப்புகள்ல நம்ம செயல்படும் பட்சத்தில நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்குங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்து லக்னம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில பார்த்தீங்கன்னா, புஷ்கர நவம்சம் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளுக்கு 108 நட்சத்திரங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்கள் சார்ந்த 4 பாத அமைப்புகள். அதில 108 நட்சத்திரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அமோக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது சார்ந்து நம்மளுக்கு நம்மளோட நட்சத்திர சாரம் புஷ்கர நவம்ச பாதத்தில பொருந்தி இருக்கும் பட்சத்தில, அதுக்கு நம்ம அது போன்ற அமைப்புகள் நம்மளுக்கு சிறப்பான ராஜ யோக பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை தவிர்த்து இந்து லக்னம்னு ஒண்ணு இருக்குங்க. அது எப்படிப்பட்ட பலன்களை தரும்? அது சார்ந்து யோக பலன்களை நம்ம எப்படி அனுபவிக்கிறது? இந்து லக்னத்தை எப்படி நம்ம கணக்கீடு செய்றது? அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்து லக்னம் அப்படிங்கிறத எப்படி கணக்கீடு செய்றது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வல்லுனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்து லக்னத்தை எப்படி கணக்கீடு செஞ்சாங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு கிரகங்கள்லாம் இருக்கு. அது ஒளிக்கீற்றுகளை வெளியிடுது. அந்த ஒளிக்கீற்றின் அடிப்படையில அதற்குன்னு ஒரு மதிப்பீட்டு எண்கள குடுத்துருக்காங்க. குறிப்பா சூரியனுக்கு 30 அப்படிங்கிற மதிப்பீடு எண். இன்னொரு வாட்டி சொல்றேன் உங்களுக்கு புரியிறதுக்காக. 2 முறை நான் விளக்குறேன். சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளேல உங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. தம்பனையில பட்டிருக்கக்கூடிய அந்த பிக்சர்ல அந்த மதிப்பீடு எண்கள் இருக்கு. நீங்க அத பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16. அதேபோல செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் சுக்கிரனுக்கு 12, புதனுக்கு 8ங்க. குருவுக்கு 10 அப்படிங்கிற மதிப்பீடு எண்ணும் மற்றும் சனி பகவானுக்கு 1 அப்படிங்கிற மதிப்பீடு எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீடு எண்கள முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறகு எப்படி இந்து லக்னம் கணக்கீடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ராசி கட்டம் இருக்கும். அத எடுத்துக்கங்க. உங்களோட லக்னம் இப்ப மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி யாரு அப்படின்னு பாருங்க. மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு. குருவோட எண் என்னவா இருக்கும்? குருவுக்கு 10ஆம் எண். அந்த எண்ண எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேச லக்னத்துக்கு பார்க்குறோம். மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி குரு. அவருக்கான மதிப்பீடு எண் 10. அதேபோல உங்களோட ராசி என்னன்னு பாருங்க. அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ராசி. சப்போஸ் மேச லக்னம் மேச ராசியாவே இருக்கீங்கன்னு வைங்க. அதுக்கான 9ஆம் எண் பாக்கியாதிபதி யாருன்னு பாருங்க. சந்திரன்லேருந்து ஃபர்ஸ்ட் லக்னத்திலேருந்து 9ஆம் அதிபதி. அதேபோல ராசியிலேருந்து 9ஆம் அதிபதி எடுத்துக்கிறீங்க. அது குரு தான் வைங்களேன் 10. இப்ப லக்னத்திலேருந்து 9ஆம் அதிபதிக்கான எண், ராசியிலேருந்து 9ஆம் அதிபதிக்கான எண். இந்த இரண்டையும் எடுத்து அத கூட்டி வச்சு ஒரு கூட்டுத்தொகை வரும் பார்த்தீங்களா? இப்போ 10 + 10 20ன்னு வருது. இப்ப 20ன்னு வர்ற பட்சத்தில, இதுக்கான இந்து லக்னம் எப்படி அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப இத எப்படி நம்ம கணக்கீடு பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப சப்போஸ் இப்ப 12ன்னு கூட்டுத்தொகை வந்துச்சுன்னு வைங்களேன். இப்ப சந்திரன் தான் நம்ம மேஜரா எடுத்துக்கக்கூடியது. சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து 12ஆம் இடம் 1, 2 சந்திரன 1ஆம் இடமா வச்சு, அதுலேருந்து 12ஆம் இடம் 12ங்கிற எண் வரும் அடிப்படையில, சந்திரனிலிருந்து 12ஆம் கட்டம் எது வருகின்றதோ, அதுதான் உங்களோட இந்து லக்னம். இப்ப மேச லக்னம், மேச ராசின்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப இதுக்கு 20ங்கிற நம்பர் வருதுங்க. இப்ப 20ஆம் நம்பர் வர்றப்ப, 20ஆம் நம்பருக்கு இப்ப 12க்கு மேல வருது. அப்ப என்னன்னா 12ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்றப்ப மீதி வரக்கூடிய நம்பர் என்ன? 8ங்கிற நம்பர். அப்ப சந்திரன்லேருந்து 8ஆம் இடம் எது வருகின்றதோ, அதுதான் உங்களோட இந்து லக்னம். புரியுதுங்களா? இப்ப மேச லக்னம், மேச ராசியாக இருந்தால், அவர்களுக்கு 8ஆம் இடம் வரக்கூடியது எது? விருச்சகம். விருச்சகம் தான் உங்களோட இந்து லக்னமாக இருக்கும். இப்ப விருச்சகத்திலேருந்து உங்களுக்கு விருச்சகத்தில என்ன கிரகம் இருக்கோ, அது சார்ந்த தசாபுத்திகள் உங்களுக்கு ராஜயோக பலன்கள தருங்க. நல்ல அதிர்ஷ்டம், வாழ்க்கையில எல்லா பொருளாதார முன்னேற்றத்தையும் அது சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் போகும் பட்சத்தில உங்களுக்கு அத நீங்க குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில நீங்க சரியாக செயல்படும் பட்சத்தில உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இப்போ எப்படி இந்து லக்னம் கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா, சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து 12ஆம் எண்.
12க்கு மேலே உள்ள நம்பர் வந்துச்சுன்னா அந்த எண்ணை 12ஆல் வகுத்து மீதி இருக்கக்கூடிய எண்ணை சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து நம்ம கணக்கீடு செய்து வரக்கூடிய லக்னம் தான் இந்த லக்னம். இப்போ 12க்கு குறைவாக இருக்குன்னு வைங்களே, அதை வந்து அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இப்போ ஒரு 6ன்னு வருதுன்னா உங்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 6ஆம் இடம் எது வரும்? கன்னி வரும். அப்போ கன்னி லக்னம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ மேச லக்னம் மேச ராசியாக ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு விருச்சகம் அதுதான் வந்து இந்து லக்னமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இருந்துச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இரட்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இப்போ அதில் கிரகமே இல்லைன்னு வைங்க, அதுக்குன்னு கேந்திரம் இருக்கும் பார்த்தீங்களா? 1 அதில் ஒரு 4, 7, 10 இதுதான் கேந்திர அமைப்புன்னு சொல்லுவோம். அதுலேருந்து 4 இப்போ விருச்சகம்னா அதுலேருந்து 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்டங்களில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரக அமைப்புகள் தரக்கூடிய தசாபுத்தி பலன்களும் மிக மிக அமோகமாகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்து லக்னம் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அதை எப்படி கணக்கீடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அது மூலமாக அதில் இருக்கக்கூடிய இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதுலேருந்து கேந்திரத்தில் வரக்கூடிய கிரகம் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் உங்களுக்கு ராஜயோக அமோகமான பொருளாதார முன்னேற்றம் சார்ந்த வலுவான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதுதாங்க இந்து லக்னம் அப்படிங்கிறது. இதை நீங்கள் வந்து உங்களோட ஜாதகம் சார்ந்த ஜென்ம லக்னம் சார்ந்த உங்களோட ராசி கட்டத்தை எடுத்து நீங்கள் கணக்கீடு செய்யுங்க. உங்களுக்கு இது போன்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களோட ராசி மற்றும் லக்னம் என்னங்கிறத குறிப்பிடுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுறேன். உங்களோட ராசி லக்னத்தை குறிப்பிடுங்க. அதுலேருந்து இந்து லக்னம் நம்பர் எது இந்து லக்னம்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் அதுலேருந்து 4, 7, 10 சார்ந்த கிரகம் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் மிக மிக அமோகமான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக நான் குறிப்பிட விரும்புவது. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இது போன்று மற்றொரு ஜோதிடம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.